ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மினியேச்சர் குக்கிங் யூஸ் பண்ணி பால் பாயாசம் பண்ணோம். அதை பற்றி பார்க்கலாம். இது நானே பண்ண ஒரு குட்டி வீடு, ஒரு குட்டியாக குருவிக்கூடு, அப்புறம் ஒரு ஹார்ட் தொங்குற மாதிரி ஒரு இது பண்ணேன். அடுத்து என்னென்ன திங்ஸ் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் முன்னாடியே. நெய், பால், வாட்டர், சர்க்கரை, சேமியா, ட்ரை கிரேப்ஸ், முந்திரி, ஏலக்காய் தூள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குட்டி பாத்திரம் வச்சு அதில் பால் ஊற்றிட்டேன். பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கிளிக்கூண்டில் குட்டியாக குருவி இருந்தது, அழகாக இருந்தது. பால் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை எடுத்துட்டு ஒரு பேன் வச்சு அதில் நெய் ஊற்றிட்டேன். நெய் சூடாகட்டும். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணியாச்சு. அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த முந்திரி பருப்பை தனியாக ரோஸ்ட் ஆனதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணி அந்த கிரேப்ஸ் பலூன் மாதிரி வர வரைக்கும் நல்லா பொரித்து அதை எடுத்துக்கணும். இந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு, இதே நெய்யில் சேமியாவை குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சேமியா நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் சேமியா எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு கிண்ணி வச்சு அதில் அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா சூடாகணும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச சேமியாவை அதில் போட்டுட்டு நல்லா அந்த சேமியாவை குக் பண்ண வைக்கணும். ஒரு நல்ல அதை சேமியாவை குக் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம பால் கொதிக்க வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கணும். பால் ஃபுல்லாகவே அதில் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நெக்ஸ்ட்டு அதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி பால் சேமியா எல்லாமே கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம்.
நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரி, ஏலக்காய் பவுடர், பாதாம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், கிரேப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய பாயாசம் ரெடி. இப்போ ஒரு தடவை பாயாசத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சு ஒரு குட்டி கப்பில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். சேமியா பாயாசம் கப்பில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். நல்லா டேஸ்டியான சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குட்டி குட்டி பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.